டெல்லியில் அமோக வெற்றியுடன் 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை பிடித்த பாஜக. முதலமைச்சர் ரேஸில் 5 பேர் உள்ளதால் டெல்லியின் புதிய முதலமைச்சர் யார் என மிகுந்த எதிர்பார்ப்பு. டெல்லி தேர்தல் வெற்றியை நாடு முழுவதும் கொண்டாடிய பாஜகவினர் தலைநகர் டெல்லியில் ஆடி பாடியும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டம். தலைநகர் டெல்லியில் ஆட்சியை பாஜக கைப்பற்றிய நிலையில் தமிழகத்தில் கொண்டாட்டம். பொதுமக்களுக்கு பாஜகவினர் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் மகிழ்ச்சியில் திளைத்தனர். டெல்லியின் புதிய முதலமைச்சர் யார் என்பதை பாஜக தலைமை முடிவு செய்யும். புதுடெல்லி தொகுதியில் அரவிந்த் கெஜ்ரிவாலை தோற்கடித்த பர்வேஷ் வர்மா பேட்டி. டெல்லி தேர்தலில் 45.56% வாக்குகளை பெற்ற பாஜக 48 தொகுதிகளில் வெற்றி. 43.57% வாக்குகள் வாங்கிய ஆம் ஆத்மிக்கு 22 தொகுதிகள் மட்டுமே கிடைத்த சோகம். டெல்லியை தொடர்ந்து 2 முறை ஆண்ட ஆம் ஆத்மி 22 தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றி ஏமாற்றம். கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா உள்ளிட்ட ஆம் ஆத்மியின் முக்கிய தலைவர்கள் தோல்வி. டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாஜக வேட்பாளர்கள் பலர் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி. காங்கிரஸ் வேட்பாளர்களால் 13 தொகுதியில் ஆம் ஆத்மியின் வெற்றி வாகை நழுவியது. டெல்லி தேர்தலில் தொடர்ந்து 3வது முறை துடைத்து எறியப்பட்ட காங்கிரஸ் தலைநகரில் ஒரு தொகுதியில் கூட வெல்ல முடியாத ஹேட்ரிக் சோகம். ஆம் ஆத்மியிடம் இருந்து டெல்லிக்கு விடுதலை கிடைத்துள்ளதாக பிரதமர் மோடி பேச்சு. டெல்லியின் முதல் கூட்டத்தொடரிலேயே கணக்கு தணிக்கை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என உறுதி. டெல்லியில் ஆட்சியை இழந்தாலும் மகிழ்ச்சியில் திளைத்த டெல்லி முதலமைச்சர். கல்காஞ்சி தொகுதி வெற்றியை உற்சாகமாக கொண்டாடிய முதலமைச்சர் அதிஷி. இது வெற்றியை கொண்டாடுவதற்கான நேரம் அல்ல. பாஜகவுக்கு எதிரான போரை தொடர வேண்டும். டெல்லி முதலமைச்சர் அதிஷி அறிவிப்பு. டெல்லியில் கடந்த 10 ஆண்டுகளில் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை ஆம் ஆத்மி செய்துள்ளது. எதிர்க்கட்சியாக மக்கள் நலனுக்கு தொடர்ந்து உழைப்போம் என கெஜ்ரிவால் உரக்கம். டெல்லி தேர்தல் முடிவை பணிவுடன் ஏற்பதாக ராகுல் காந்தி அறிவிப்பு. டெல்லி மக்கள் உரிமைக்காக தொடர்ந்து போராடுவோம் என உறுதி. டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றியால் இந்தியா கூட்டணி கட்சிகள் கலக்கம். இந்தியா கூட்டணி சுய பரிசோதனை செய்வது அவசியம் என கூட்டணி கட்சி தலைவர்கள் கருத்து.
ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் வெற்றி 1,15,709 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்ற நிலையில் தொண்டர்கள் மகிழ்ச்சி. தமிழ்நாடு முழுவதும் மக்களுக்கு இனிப்பு வழங்கி பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். ஈரோடு கிழக்கு தேர்தல் வெற்றி 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வெற்றி பெறுவதற்கான சான்று. வெற்றியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு சமர்ப்பிப்பதாகவும் வேட்பாளர் சந்திரகுமார் பேட்டி. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி படுதோல்வி. 24,151 வாக்குகள் மட்டுமே பெற்றதால் டெபாசிட் இழப்பு. பெரியார் மண்ணில் திமுக பெரும் வெற்றி பெற்றிருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். இடைத்தேர்தலில் திமுகவை எதிர்த்து போட்டியிட்ட அனைவரும் டெபாசிட் இழந்ததாகவும் பேச்சு. தமிழ்நாட்டிற்கு நிதியை விடுவிப்பதில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுகிறது. நிதியை கேட்டால் கடனை மட்டும் தரும் மத்திய அரசு வட்டிக்கடை நடத்துகிறதா என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆவேசம். தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் பதவியில் தொடர வேண்டும். திமுக பிரச்சாரம் இன்றி தேர்தலில் வெற்றி பெற இருவரும் அவசியம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வஞ்ச புகழ்ச்சி. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக பெற்றிருக்கும் வெற்றி போலியானது. களத்தில் யாரும் போட்டியிடாத நிலையில் திமுக வெற்றி பெற்று இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டிற்கு அல்வா கொடுத்து வருவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் பலமாக கூட்டணி அமையும் என இபிஎஸ் நம்பிக்கை. இந்தியா கூட்டணிக்கு மக்கள் சம்மட்டி அடி கொடுத்துள்ளனர். டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் குறித்து எடப்பாடி பழனிசாமி கருத்து. தமிழகத்தில் தாமரையை மலர வைக்க பிரதமர் மோடியாலும் முடியாது. டெல்லி தேர்தல் வெற்றி குறித்த பிரதமரின் பேச்சுக்கு அமைச்சர் துரைமுருகன் பதில். ஓடும் ரயிலில் இருந்து தள்ளிவிடப்பட்ட பெண்ணிற்கு உடல்நலம் பாதிப்பு. வயிற்றில் இருந்த சிசு உயிரிழந்த நிலையில் பெண்ணிற்கு தீவிர சிகிச்சை. வேலூரில் மயக்க மருந்து கொடுத்த இளம் பெண்ணுக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை. 3 பெண்கள் உட்பட 6 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. கடலூர் அருகே பள்ளி விடுதியில் 9ஆம் வகுப்பு மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம். தலைமை ஆசிரியர் விடுதி வார்டன் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை உடலை வாங்க சிறுமியின் தாய் மறுப்பு. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் 4ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம். தனியார் பள்ளி தாளாளரின் கணவரை சூழ்ந்து பெற்றோர்கள் தர்ம அடி கொடுக்கும் வீடியோ வைரல். சொல்லிட்டேன்னா விட்டுறேன்னு உன்னை நீ சொல்லிடு விட்டுறேன். பாலியல் சீண்டலில் ஈடுபடும் ஆசிரியர்கள்
கல்வித்துறையில் இருந்தே தூக்கி எறியப்பட வேண்டும். மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமது தமிழக அரசுக்கு வலியுறுத்தல். காஷ்மீர் மாநிலம் சோனாமார்க் சந்தையில் பயங்கர தீ விபத்து. ஹோட்டல்கள் மற்றும் கடைகள் தீயில் எரிந்து நாசம். ஆர்ஜிகர் மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம். சரியான நீதி பெற்று தரும்படி RSS தலைவர் மோகன் பகத்திடம் மாணவியின் தந்தை கோரிக்கை. சீனாவில் நிலச்சரிவில் சிக்கி மாயமான 30 பேரை தேடும் பணி தீவிரம். 10க்கும் மேற்பட்ட வீடுகள் மண்ணுக்குள் புதைந்துள்ளதாகவும் தகவல். இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் இன்று பல பரீட்சை. இன்றைய போட்டியிலும் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்ற இந்திய அணி தீவிரம். கட்டாக்கில் இன்று நடைபெறும் இங்கிலாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் விராட் கோலி விளையாடுவார் என அணியின் நிர்வாகம் தகவல். முழங்காலில் ஏற்பட்ட காயத்தால் முந்தைய ஆட்டத்தில் கோலி விளையாடாத நிலையில் இன்றைய ஆட்டத்தின் அதிரடி காட்டுவார் என எதிர்பார்ப்பு. விராட் கோலி மீண்டும் இந்திய அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட வாய்ப்பு. டெஸ்ட் அணியின் கேப்டன் பதவிக்கு விராட் கோலி பெயர் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக தகவல். முத்தரப்பு ஒருநாள் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்திய நியூசிலாந்து. 78 ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணி அபார வெற்றி. தென்னாப்பிரிக்கா T20 கிரிக்கெட் லீகில் எம்ஐ கேப்டவுன் சாம்பியன் பட்டம். சன்ரைஸ் ஈஸ்டர்ன் அணியை வீழ்த்தி முதல் முறை கோப்பையை வென்று அசத்தல். ஹைதராபாத்தில் நடைபெற்ற ISL கால்பந்தின் இரண்டாவது லீகில் முகமதின் அணியை வீழ்த்தி ஹைதராபாத் FC வெற்றி. கொல்கத்தாவில் நடைபெற்ற இரண்டாவது ஆட்டத்தில் சென்னையின் FC-யிடம் தோல்வியை தழுவிய பெங்கால். ரோட்டர்டாம் டென்னிஸ் அரையிறுதியில் அல்காஸ் மைனூர் வெற்றி. சாம்பியன் பட்டத்திற்காக இறுதிப் போட்டியில் இருவரும் இன்று பல பரீட்சை. நடிகர் தனுஷ் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் திரைப்படம். படத்தின் ட்ரெய்லர் நாளை வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு.